காட்டினால் விளையாட்டிற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்று சொல்லி கோபப்படுவார்கள். அப்படி கோபப்படுகிறவர்கள் இங்கே ஒரு கூட்டம் எலியை வைத்து பந்தயம் கட்டி விளையாடுவதை பார்த்தால் என்ன சொல்வார்கள்? ஒருவர் நேர்மையானவராகவும் பண்பாளராகவும் இருந்தால் இன்னொரு நேர்மையாளரையோ பண்பாளரையோ காண்பது அரிதாகவே இருக்கும். ஆனால் ஏமாற்றுக்காரராக இருந்தால் உங்களுக்கு அருகிலேயே அப்படிப்பட்டவர் போட்டியாளராக அமர்ந்திருப்பார். எந்த ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது இயற்பியல் விதி. அதுபோல ஒரு செயல் காரணமாக சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்து சில செயல்கள் நடக்கவும் வாய்ப்புள்ளது. ஒரு பொருளை மற்றொரு பொருள் கொண்டு தேய்த்தால் எலக்ட்ரான்களின் இடமாற்றம் நடந்து இரு பொருள்களும் உராய்வு மின்சாரத்தை பெறும். தலைவாரும் சீப்பை பட்டு துணியுடன் தேய்க்கும் போது சீப்பு எதிர்மறை மின்சாரத்தை பெறும், பட்டு துணி நேர்மறை மின்சாரத்தை பெறும். இதற்கு ஆசிரியர்கள் செயல்முறை விளக்கம் அளித்து பள்ளி குழந்தைகளின் மனதில் பதிவு வைக்கின்றனர். மீண்டும் இன்றைய